ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வெண்ணிலா ரொம்பவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, வெண்ணிலாவுக்கு குணமாயிடுமா, அவங்க இப்போது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க, அவங்க உயிர் பொழைச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டம்தாம்மா, தலையில் நல்லாவே அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வேண்டிக்கிறோம், கடவுள் கையில் தான்மா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. வெண்ணிலா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெண்ணிலா, உனக்கு போயிட்டு இந்த நிலைமையா, நீ அந்த ராகினி பேச்சை கேட்டதுனால தான் நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க, எல்லாமே அந்த ராகினியும் பசுபதியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நம்ம நம்பிராஜனுமே பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த பசுபதியும் இங்கே ராகினியும் சாப்பிட்டு வரத்துக்காக வெளியே போயிடுறாங்க. இங்கே காவேரியும் நம்பிராஜனும் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இங்கே நம்பிராஜன் வந்து சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க, வெண்ணிலா நீ மட்டும் அந்த பசுபதியையும் ராகினியையும் நம்பாமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்கள நம்பி அவங்க பின்னாடி போனதுனால தானே நீ இப்படி இருக்க, எல்லாமே அந்த பசுபதியால் தான், அவன் தான் உன்னை மாடியிலேருந்து கீழே தள்ளிவிட்டு கொல்ல பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லியே அழுதுகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து நோட் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எங்கள் நம்பிராஜன் இருந்துட்டு, ஐயோ துக்கத்தில் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி உளறி அழுதுகிட்டு இருக்கோமே, இந்த பொண்ணுக்கு எல்லாமே கேட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போது ஏதோ சொன்னீங்க, பசுபதியால் தான் வெண்ணிலாவுக்கு ஏதோ நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இங்கே என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க. நம்பிராஜன் பயப்படுறாங்க. இல்லை அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே, வெண்ணிலா விஜய் கிடைக்காதனால தான் அவள் தற்கொலை முயற்சி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா பசுபதி வந்து இங்கே நம்பிராஜன் குடும்பத்தவே கருவறுத்து போடுவேன் அப்படின்னலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் பயந்துக்கிட்டு உண்மையை வந்து மறைக்கிறாரு நம்ம நம்பிராஜன். இப்போது நம்ம நம்பிராஜன் வந்து காவேரி கிட்ட விஷயத்த சொன்னாலுமே கண்டிப்பாக விஜயும் காப்பாற்றப்படுவாங்க. அதே சமயம் விஜய் வந்து நம்பிராஜன் குடும்பத்தை கண்டிப்பாக சேஃப்டி பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஆனால் நம்பிராஜன் வந்து பசுபதி மேலே இருக்கிற பயத்தினால உண்மையை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே இங்கே காவேரிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. இங்கே பசுபதியால் தான் ஏதோ வெண்ணிலாவுக்கு நடந்திருக்கு, இவர் பயத்தில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரை இந்த பசுபதி தான் ஏதோ சொல்லி மிரட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா டிவி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு விஜய் காவேரி பற்றி தான். விஜயும் காவேரியும் சேர்ந்து தான் வெண்ணிலாவை கொலை பண்ணதா, அதாவது தற்கொலை முயற்சிக்கு தோன்றுனது அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல் எல்லாமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த காவேரிக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவன் கட்டின தாலியை கழட்டி விசிறிட்டுட்டு விவாகரத்துக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவள் வாழ்க்கையில் கரெக்டான ஒரு முடிவை எடுக்க மாட்டேங்கிறாளே, இப்போ பார் ஊர் உலகத்து எல்லாமே என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தலை காட்ட முடியாது, சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பொழப்பு அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க கங்கா கிட்ட. கங்கா இருந்துட்டு, அம்மா அழுவாதம்மா, பாவம் காவேரி, அவளும் என்ன பண்ணுவா, அவளுக்கு மட்டும் கடவுள் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுமே கண் கலங்குறாங்க. இதை பார்த்துட்டு சாந்தி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கங்கா, இப்போ எதுக்குடி நீ அழுகுற, நீ அழுதா மட்டும் காவேரி வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடுமா என்ன, அது அப்படியே தான் இருக்கும், காவேரி தான் எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும், அவள் என்னடானா அவள் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, சூடு சொரணை அசிங்கன்றது அவளுக்கு எதுவுமே இல்லை போல், வெளியில் தலை காட்ட முடியல, யார் பார்த்தாலும் உன் அண்ணன் பொண்ணு இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு என்ன அசிங்கமாக கேட்குறாங்க, ஆனால் அவள் எப்படி தான் வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அந்த விஜயோட உறவே வேண்டான்னு அத்து விட்டுடு வாடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, போய் ஒன்று சேர்ந்து வாழுடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, என்ன தான் பண்ணுறதுக்கு இருக்கானே தெரியல, இந்த வெண்ணிலா வேற இப்படி தற்கொலை முயற்சி பண்ணிட்டா, அவள் உயிரோடு வருவாளா இல்லை செத்துருவாளா, அதனால் காவேரிக்கு என்ன பிரச்சனை வருமோ என்னன்னு தெரியல, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை அடுக்கிக்கிட்டே போகுது, இதை எல்லாத்தையுமே நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது
வருது? குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளருமா? இங்கே பாரு கங்கா, ஒழுங்கு மரியாதையாக நீ கிளம்பி வா, நம்ம ஊருக்கே நம்ம போயிடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீ பாட்டுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு அப்படியே வெந்து நூடுல்ஸாக வெந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? நீ ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு உண்டாயிருக்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது எக்கு தப்பாக டாக்டர் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கங்கா நீ கிளம்பு, நம்ம இப்போவே ஊருக்கு போகிறோம். நான் உன் துணிமணியெல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை எடுத்து துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கங்கா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. சாரதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம குமரன் வராங்க. உடனே கங்கா வந்து குமரன் கிட்ட விஷயத்த சொல்லவும், குமரன் இருந்துட்டு, அம்மா தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்க நுழைக்காத. கங்கா எங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறனோ அவள் அங்கே தான் இருக்கணும். அவள் இதே வீட்டில் இருந்துட்டு போகிறா. கண்டிப்பாக குழந்தைக்கு எதுவுமே நடக்காது. நாங்கள் குழந்தைய பத்திரமா சேஃப்டியாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாந்தி இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் நல்லபடியாக வளர்க்குற லட்சணத்தை இப்போ தானே பார்த்தனே. இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. காவேரிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை அடுக்கிக்கிட்டே தான் போகுது. இது எல்லாத்தையுமே போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா கங்காவோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்போது ஊர் ஃபுல்லாக நான் தந்தூரம் அடிச்சுட்டு வந்திருக்கேன், என் மருமக மாசமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்கு தப்பாக ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனோட அம்மா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கங்கா வந்து ஊருக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம குமரன் வந்து கங்கா சாரி நம்ம சாந்தியை வந்து சண்டை பிடிச்சி நீ போ, இங்கே இருக்கவே இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க இங்கே இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நான் ஊருக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க குமரன் கிட்ட. குமரனுமே கால் பண்ணுறாங்க. காவேரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல்லலாம் இருக்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, கண்டிப்பாக என்னால் வர முடியாது. பாவம் வெண்ணிலா, அவள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னையும் தான்மா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். இதெல்லாம் தேவையே இல்லை, நீ கிளம்பி வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லை மாமா, நான் இங்கே இருந்து நிறைய வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சாரதா கிட்டே நம்ம குமரன் வந்து காவேரி வெண்ணிலா கிட்டவே இருக்கலாம், வரமாட்டேன்னு சொல்கிறா அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சாரதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த காவேரி என் வயிற்றில் எதுக்காக தான் வந்து பிறந்தாலோ, எனக்கு இப்படி கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கங்காவோ, அழுகாதம்மா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி, வெண்ணிலா எப்படி இருக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும், வெண்ணிலா ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தாங்க இருக்கா. எனக்கு என்னமோ பசுபதியால் தான் வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. வெண்ணிலா கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கலன்னு எனக்கு தோணுதுங்க. அதே சமயம் அவங்க மாமா வந்து அதாவது அழுதுகிட்டே பேசி சொல்லி அழுதுகிட்டு இருந்தார். நானும் ஒரு வார்த்தை காதில் கேட்டேன், பசுபதியால் தான் உனக்கு இந்த நிலமை, உன்னை அவர் தான் இங்கேருந்து தள்ளி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. திரும்ப போய் கேட்டால், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவள் விஜயை நினச்சி தான் தற்கொலை முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்கங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க. ஆனால் பசுபதி தான் இதுக்கு காரணம். பசுபதியால் தான் வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. எங்கள் விஜயுமே கண்டிப்பாக 100% அதுக்கு வாய்ப்பு இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பசுபதியும் ராகினியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. உடனே இங்கே காவேரி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன காவேரி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்க. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீயும் விஜயும் தானே. நீ பாட்டுக்கு விஜயை விட்டு விலகி இருந்தா வெண்ணிலா பாட்டுக்கு விஜயை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பா. இப்போது உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கா. அவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஒரு வேளை வெண்ணிலா வந்து இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது காவேரி. என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, எனக்கு என்னமோ ஊமால தான் சந்தேகமாக இருக்குது. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான் எனக்கு தோணுது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க கண்டுபிடிச்சிட்டாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஆனால் இப்போது பழியை ஏன் மேலே திருப்பி விடுற காவேரி. இங்கே பாரு, இன்னும் எண்ணி 1 மணி நேரத்தில் உன் புருஷன் விஜயை
போலீஸு அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு சந்தோஷமாக ஜெயிலில் களி சாப்பிட போகிறான் உங்கள் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி படபடப்பாக வருது. என்ன சொல்கிற நீ? அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும். வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீயும் உன் புருஷனும் தானே. 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ண பார்த்துட்டீங்க. அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு விஜய் கிடைக்க மாட்டாரு, விஜய் கிடைக்காததுக்கு காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ கவலைப்படாதம்மா, எப்படியாவது விஜயை கூட சேர்த்து வச்சிடறோம் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போவும் அவள் கேட்காம, விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் சாவறதுக்கு காரணமே இந்த விஜயும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாடியிலேருந்து குதிச்சிட்டா. எங்களாலும் தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அப்போது வெண்ணிலாவே குதிச்சாலாம், இல்லை வெண்ணிலாவை போட்டு தள்ளுறதுக்காக நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இதை கேட்டதுமே பசுபதிக்கு அப்படியே முகமெல்லாம் வேத்துருது, கை காலெல்லாம் நடுங்குது. அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, என்ன பசு சைலண்ட் ஆகிட்ட? அப்போது நீ தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்க. இங்கே பார் பசு, நீ தான் வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணம்ன்ட்டு நான் நிரூபிக்க தான் போகிறேன். ஜெயிலில் போயிட்டு களி சாப்பிட்றதும் கம்பி எண்றதும் ஏன் புருஷன் கிடையாது, நீ தான் போயிட்டு அதை எல்லாத்தையும் பண்ண போகிற. அதுக்கு ரெடியாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ராகினி இருந்துட்டு, ஏய் என்னடி என் அப்பாவை கம்பி என்ன சொல்கிறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பாவே அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. உடனே நம்ம காவேரி இங்கே ராகினியோட கையை பிடிச்சிட்டு, என்னடி என்னவே அடிக்க வரியா? உனக்கு அவ்வளோ தைரியமா? தப்பு பண்ணுறதெல்லாம் உன் அப்பனும் நீயும் தானே, அதுக்கான தண்டனையை நீங்கள் 2 பேரும் அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கு பல்லார்னு ஒரு அரவிடுறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, ஏய் என் பொண்ணு மேலே கை வச்சிட்டியா, உன்னை உண்டலன்னு பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் பசு, என்கிட்ட சும்மா மரியாதை இல்லாமல் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இன்னும் 2 மணி 3 மணி நேரத்தில் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். நான் போயிட்டு அதுக்கான வேலை என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பசுபதிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உடனே நம்பிராஜன் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஏதாவது காவேரி கிட்ட சொன்னீங்களா? ஏதோ உண்மை தெரிஞ்ச மாதிரி அவள் என்கிட்ட பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும், சார் சத்தியமாக நான் அவகிட்ட எதுவுமே சொல்லலை, வெண்ணிலா உயிரோடு திரும்ப வந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, வெண்ணிலா உயிரோடு வந்துட்டான் அப்படின்னா எனக்கு தானே பிரச்சனை நம்பிராஜன். நீங்கள் எங்களை நம்பி வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்ல. உங்களுக்கு மட்டும் நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் கெட்டது தானே செய்ய போகிறீங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிராஜன் சொல்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, அது வந்து நம்பிராஜன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னா நான் தான் மாடியிலிருந்து நூக்கி விட்டேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. ஏன்னா வெண்ணிலாவே வாக்குமூலம் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நான் வெளியெல்லாம் இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கவே முடியாது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு காவேரியுமே வந்து கூட சேர்ந்து ஆடுவா. நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக வரும். இங்கே பார் நம்பி, என்னாலலாம் ஜெயிலுக்கு போயிட்டு கம்பியெல்லாம் எண்ண முடியாது. அதனால் நான் வெண்ணிலாவை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்பிராஜன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்தால் மட்டும் போதும். அவள் உயிர் பொழைச்சி வந்ததுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லிடுறேன். எந்த விஷயமும் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸுங்க, இப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. வெண்ணிலாவை அநியாயமாக கொன்னுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. உடனே இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு, இங்கே பாரு நம்பி, நீ ஏதோ உங்கள் குடும்பத்துக்காக பயந்துக்கிட்டு இப்படி உண்மையை சொல்லாமல் இத்தனை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த வெண்ணிலா உண்மையை சொல்லிடுவாளே, அவள் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே. எனக்கு என்னமோ உயிர் பொழைச்சி வர்றதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவளை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்பிராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து பசுபதிக்கே தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி நினைக்கிறாங்க, அப்போது அப்பாவி அந்த வெண்ணிலாவை இவன் தான் மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்கான். டே பசு, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் வீடியோ ரெக்கார்டுமே பண்ணிக்கிறாங்க, ஆதாரத்தையுமே திரட்டிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே ஒரு வழியாக நம்ம
போலீஸ் வந்து விஜயை கண்டுபிடிச்சி விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு விஜயை ஜெயிலுக்குள்ளே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. விஜய் வந்து எவ்வளோ டைம் சொல்கிறாங்க, சார் நான் எந்த தப்பும் பண்ணல, வெண்ணிலா சாவறதுக்கு நான் காரணமே இல்லை, அவளுக்கு நல்லது மட்டும்தான் நான் நினைப்பேன், அவளுக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன், சத்தியமாக அப்படி ஒரு நான் வேலையை பண்ணவே இல்லை சார், என்னை நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், நீ தான் வெண்ணிலாவை தற்கொலை முயற்சிக்கே தூண்டியிருக்க, உன்னால தான் அந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டமான நிலையில் இருக்குது, அது அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடா உனக்கு கேடு, லவ் பண்ணல, லவ் பண்ணி அந்த பிள்ளையை எதுக்காகடா ஏமாத்தின, அந்த பொண்ணும் எவ்வளவோ போராடிச்சு, மீடியா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு உனக்காக தானே போராடிச்சு, அந்த பொண்ணை ஏற்றுக்கிறதுல உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸ் வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் வந்துட்டு, என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு சார், ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அவளை எப்படி சார் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்துக்கணும்டா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி எதுக்காக ஏமாத்தின சார், உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல, வெண்ணிலா திடீர்னு இல்லாமல் போயிட்டா, அவள் வரவே மாட்டான்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கும் காவேரிக்கும் கல்யாணமே நடந்தது, அவளை நான் ஊர் ஃபுல்லாக எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், அவள் கிடைக்கவே இல்லை, என் வீட்டில் என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வற்புறுத்தலால் மட்டும்தான் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணி அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற டைமில் தான் காவேரியே வந்தா, அவள் வருவான்னு நான் சரி வெண்ணிலாவே வந்தா, வெண்ணிலா வருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே, நீ சும்மா கட்டுக்கதையெல்லாம் கட்டாதடா, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்ட, நீ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், ஒரு வேளை வெண்ணிலா பொழைச்சி வந்துட்டா, அவள் வந்து எங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்தா, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான்டா உன்னை நாங்கள் ஜெயிலிருந்தே விடுவோம், அது வரைக்கும் நீ இங்கே தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு என்ன சொல்லி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே அவருக்கு புரியவே இல்லை. சார் நான் சொல்கிறத கேளுங்க சார், சத்தியமாக நான் வெண்ணிலாவை ஏமாற்றவே இல்லை, அவளுக்கு நல்லபடியாக சொல்லி புரிய வைக்கணும்னு தான் நினச்சேன், ப்ளீஸ் சார், அவளுக்கு ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு சார், அவளாலாம் தற்கொலை பண்ணிக்கல சார், எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு தோணுனா அது உண்மையாயிடுமா, டேய் நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பழுக்கா நிறையவே அடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்து பசுபதியோட விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் வந்து போலீஸ்கிட்ட தான் இருக்குது. போலீஸ் அட்டன் பண்ணி யாரும்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே காவேரி இருந்துட்டு, நான் விஜயோட ஒய்ஃப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, நீ தான் அந்த பொண்ணா, உங்களால் தான் இப்போது வெண்ணிலா இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காளா, நீயும் தாம்மா ஜெயிலுக்கு வர வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்போது விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டீங்களா சார், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு அவரை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, விஜய் எந்த தப்புமே பண்ணல, இந்த பசுபதி தான் எல்லா தப்புக்கும் காரணம், இப்போது நம்ம கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போலீஸ்கிட்ட காட்டியே ஆகணும், அப்போ தான் விஜயை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே இங்கே போலீஸ்கிட்ட, சார் விஜய் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் எல்லா தப்பும் பண்ணதே அவர் தான், அந்த பொண்ணை ஏமாற்றாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் வெண்ணிலா தற்கொலை முயற்சியே பண்ணலை, அவளுக்கு நடந்தது விபத்து, சதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சார், இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம், பசுபதி தான் வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சித்தது, மாடியிலேருந்து நம்ம வெண்ணிலாவை இந்த பசுபதி தான் நூக்கி விட்டது அப்படின்றது வரைக்கும் எல்லாமே அதில் டீட்டெயிலாக இங்கே பசுபதியும் நம்பிராஜனும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இங்கே போலீஸ் வந்து கேட்குறாங்க. அதே சமயம் வெண்ணிலாவை உயிரோடு விட மாட்டேன், உயிரோடு வந்தால் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி பசுபதி பேசியிருப்பாங்க. அதே சமயம் வெண்ணிலாவை கொலை பண்ண போகிறேன்றதையும் அவங்க வாயாலேயே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி. சாரிம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எந்த தப்பும் பண்ணல, அவர் நல்லவர் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதாவது நம்ம விஜயை வந்து அந்த லாக்கப்பில் இருந்து கூட்டிகிட்டு வராங்க. நான் 2 போலீஸுமே பிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு விஜயை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. நெத்திலலாம் பிளட்டெல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. ஏங்க என்னங்க இப்படி அடிச்சிருக்காங்க? ஐயோ! எதுக்காகங்க சார் இப்படி அடிச்சிருக்கீங்க? உண்மை என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே இப்படி தான் அடிப்பீங்களா? நீங்கள் எதுவுமே தீர விசாரிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரிம்மா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையை வர வைக்கிறதுக்காக எப்படியாவது வெண்ணிலா உயிர் பொழிச்சு வந்துட்டா அப்படின்னா விஜயை வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்படி போட்டு அடிச்சிட்டோம். சாரிம்மா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், இனி யாரையும் இப்படி பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு எந்த பக்கம் உண்மை இருக்குது, எந்த பக்கம் தப்பு இருக்குது, நியாயமாக இருங்க சார். அதுக்காக தானே உங்களுக்கு இந்த வேலையவே கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. போலீஸுமே சரிம்மா, நடந்துருச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. இப்போது வெண்ணிலா இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பசுபதி தான். தயவு செஞ்சு பசுபதியை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே போடுங்க. இனி அவர் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் போலீஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போயிடுறாங்க எங்கள் பசுபதி கிட்ட. அதாவது போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்பிராஜன் எவ்வளவோ கெஞ்சுறாங்க பசுபதி கிட்ட, வெண்ணிலாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசுபதி தலையணையை எடுத்துகிட்டு போயிட்டு வெண்ணிலா மூக்கில் அடித்து வெண்ணிலாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் போலீஸ் கரெக்டாக பார்த்துடுறாங்க. டேய் பொறுக்கி நாயே, இப்படியெல்லாம் பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அதுவும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, உன் பொண்ணு மாதிரி அந்த பிள்ளைய நினைக்க மாட்டியா? பாவி, உன்னை வெளியவே விட மாட்டேன்டா. இனி உனக்கு உன் மாமியார் வீடு தான். இனி நீ வெளியவே வரவே முடியாது. வா வா, நிறைய பிரியாணியெல்லாம் போடுவோம், லெக் பீஸாக போடுவோம், நல்லா சாப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்பிராஜனுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்பா கடவுளே, வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது, இனிமேல் கண்டிப்பாக வெண்ணிலா உயிர் பொழிச்சு வந்துடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. அப்போ தான் போலீஸ் வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பசுபதி கிட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணல இப்போது தண்டனையை போயிட்டு அனுபவி பசு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இனிமேவாது திருந்துறதுக்கு முயற்சி பண்ணு. இப்போது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போயிட்டு வராங்க? திரும்பவும் தப்பே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு வருது. ஆனால் நீ எத்தனை டைம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், போயிட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கினாலும் நீ திருந்தாத ஜென்மம். சார், இந்த பசுவை வெளியவே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் உலகத்தவையே டேமேஜ் பண்ணிடும் இந்த பசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் போலீஸ் இருந்துட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. காவேரி, எல்லாமே உன்னால தான். என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டில்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ராகினி, நீயும் பொண்ணு தானே, ஏன் வெண்ணிலாவை இப்படி அபாண்டமாக கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லடி. உன் அப்பா கூட சேர்ந்துன்னு கண்ணு முன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கும் ஒரு நாளைக்கு இதே நிலைமை வரும். அன்றைக்கி உன்னை வந்து யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இருடி. சி, மனசாட்சி இல்லாதவள. பாவம் வெண்ணிலா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அதை வச்சு கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா நீங்கள்? அவளை வச்சு கேம் விளையாடணும்னு நினச்சிங்க, ஆனால் லாஸ்ட்டில் அவளையவே இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்கள. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. ராகினி இருந்துட்டு, காவேரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஃபஸ்ட்டு என் அப்பாவை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரேன், அதுக்கப்புறமா உனக்கு இருக்குதுடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பசுபதி கூடவே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் விஜயும் வந்து, அதாவது விஜய் வந்து ரொம்பவே முடியாமல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வெண்ணிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜயும் காவேரியும் வெண்ணிலாவை பார்த்து, வெண்ணிலா, உனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் காவேரியும் நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளவே உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி தான் நீ செத்து பொழைச்ச, இப்போவும் உனக்கு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, நீ உயிர் பொழைச்சி வந்துடுவ, உனக்கு எதுவும் தப்பாக எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரியுமே, ஆமாங்க, வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிராஜனுமே அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம விஜய் வந்து வெண்ணிலா
வெண்ணிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப வெண்ணிலாவுக்கு லைட்டாக கண்ணில் இருந்து தண்ணி வருது. இதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகாது, அங்கே பாரு நம்ம பேசுகிறத கேட்டு வெண்ணிலாவுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்பிராஜன் இருந்துட்டு இங்கே விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க தம்பி, உங்களை நான் நம்பியிருக்கணும். உண்மையாகவே உங்களை நம்பாதது இப்போது எவ்வளோ பெரிய விளைவை கொண்டு வந்து விட்டுருச்சு. உங்ககிட்ட அதாவது உங்களை நம்பியிருந்தாவே கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்குமே தவிர இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவள் இருந்திருக்க மாட்டா. இந்த பசுபதி இப்படி எங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான், முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நம்பி சொல்கிறாங்க, நான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளிவிட்டது பசுபதி தான்ற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் குடும்பத்தவே உண்டில்லன்னு பண்ணிடுவேன், இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். அதனால தான் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ காவேரி மேடம் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டும் வந்துட்டாங்க. இப்போ பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.